இலங்கையின் மின்சார உற்பத்தியில் முக்கிய இடம் வகிக்கும் நிலக்கரி விநியோகம் குறித்து அண்மை காலமாக பல சர்ச்சைகள் எழுந்துள்ளன. சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் மக்களிடையே சந்தேகத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. நிலக்கரி தரம் குறைவாக உள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் எழும்போது அதில் ஊழல் அல்லது மோசடி நடந்ததாக எந்த ஆதாரமும் இல்லை என அரசாங்கம் வலியுறுத்துகிறது. விவசாய அமைச்சர் லால்காந்த தெரிவித்ததாக நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி தரத்தில் சில குறைபாடுகள் இருக்கலாம் என்றாலும் அதில் எந்தவித மோசடியும் இடம்பெறவில்லை. முந்தைய காலங்களைப் போல அரசியல் தொடர்புகளின் அடிப்படையில் டெண்டர்கள் வழங்கப்படுவதில்லை என்றும் இப்போது வெளிப்படையான கொள்முதல் நடைமுறை மூலம் ஒப்பந்தங்கள் வழங்கப்படுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார். தரக்குறைவான நிலக்கரி வழங்கப்பட்டால் அதனால் ஏற்படும் நட்டத்தை மீட்டெடுக்க ஒப்பந்தங்களில் தெளிவான விதிமுறைகள் உள்ளன என்றும் அமைச்சர் விளக்கினார். எனவே இந்த விவகாரத்தை ஊழல் குற்றச்சாட்டாக மாற்றுவது தவறான புரிதல் என அவர் கூறினார். இந்நிலையில் நிலக்கரி விநியோகம் தொடர்பாக திட்டமிட்டு போலி தகவல்களை பரப்பியதாக கூறி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் தவறான தகவல்கள் மக்களிடையே பரவுவதை தடுக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதே நேரத்தில் தற்போதைய நிலக்கரி விவகாரம் குறித்து கடுமையாக விமர்சனம் செய்யும் சில முன்னாள் அரசியல் தலைவர்கள் மீதும் கேள்விகள் எழுகின்றன. கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தபோது மின்சார மற்றும் நிலக்கரி பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க தவறியவர்களே இன்று மேடைகளில் நின்று அரசாங்கத்தை விமர்சிப்பதாக அரசாங்க ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எரிசக்தி துறை அமைச்சர் அர்க்கம் இலியாஸ் இது குறித்து கூறியதாவது, எப்போதும் எதிர்க்கட்சியை குற்றம் சொல்வது எங்கள் நோக்கமல்ல, ஆனால் உண்மையை சொல்ல வேண்டிய அவசியம் உள்ளது என்றார். உண்மையை மக்கள் முன் வைப்பதே அரசாங்கத்தின் கடமை என்றும் அவர் வலியுறுத்தினார். நிலக்கரி விவகாரம் ஒரு தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக சிக்கலாக இருக்கலாம், ஆனால் அதை அரசியல் பிரச்சாரமாக மாற்ற முயற்சிகள் நடைபெறுகின்றன என்பதும் மறுக்க முடியாத உண்மை. இன்றைய கேள்வி ஒன்றே, தரம் குறைவான நிலக்கரி வந்ததா என்பதல்ல, அந்த பிரச்சனையை வெளிப்படையாக கையாளும் புதிய நிர்வாக நடைமுறை உருவாகியுள்ளதா என்பதே முக்கியமானது. மின்சார உற்பத்தி என்பது நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்களின் நாளாந்த வாழ்க்கையும் தீர்மானிக்கும் அடிப்படை துறை. அதனால் உண்மையும் பொய்யும் இடையே உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்வது மக்களின் பொறுப்பாகும். உண்மை முகம் வெளிச்சத்திற்கு வரும்போது நிழல்களான அரசியல் கோஷங்களாக தானாகவே அடங்கிவிடும்.